இப்ப நம்ம உள்ளங்கை, உள்ளங்கால்ல வரக்கூடிய சொரியாசிஸ் ப்ராப்ளம் நெறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான பேஷண்ட்ஸ் என்னவா இருப்பாங்க அப்டின்னா, அடல்ட். ஒரு கண்டிப்பா வந்து ஒரு 30 இயர்ஸ், 30 பிளஸ், 40 பிளஸ் அந்த மாரி உள்ளவங்க தான் நம்ம நெறைய பார்ப்போம். பல சந்தர்ப்பங்கள்ல ரொம்பவே சிரமப்படக்கூடிய யங்ஸ்டர்ஸ் நம்ம பார்க்குறது வழக்கம். இப்போ இன்னைக்கு நம்ம மீட் பண்ணக்கூடிய ஒரு பாய், அவன் வந்து அப்சல்யூட்டா ஒரு ஸ்கூல் பாய். ஒரு 12 வயசு இருக்கும். அவனோட கால தான் நம்ம இப்ப பார்க்குறோம். யூசுவலா அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பசங்க எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட் ஆக்டிங்கா இருப்பாங்க. விளையாடிட்டு இருப்பாங்க. மண்ணுல விளையாடுவாங்க, அல்லது புதர்ல விளையாடிட்டு இருப்பாங்க, மரத்துல ஏறுவாங்க. இந்த மாரி நெறைய ஃபாஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகக்கூடிய பசங்களுக்கு, ஸ்கூல் பாய்ஸ்க்கு அவங்க வந்து நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே பண்றதுக்கு ரொம்பவே தடங்கலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பாய பொறுத்தவரையில அவனுக்கு வந்து ஸ்கூல்ல ஷூஸு, சாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு போறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. அவனுக்கு நல்ல ஒரு இச்சிங் இருக்குது. அப்புறம் பெயின் இருக்குது. காமனா ஃப்ரீயா விளையாடுறதுக்கு சான்ஸ் இல்லாத அளவுல அவனுக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால அவனுக்கு அந்த சான்சஸ் எல்லாமே லாஸ் ஆகுது. தென் அவனுக்கு வந்து சைக்காலஜிக்கலா அவங்க மத்த குழந்தைகள் எல்லாமே ஒரு காமன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இவன் இவன் மட்டும் மத்த குழந்தைகள் எல்லாமே காமனா ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த தம்பி மட்டும் அவங்களோட மிங்கிள் ஆக முடியாம இருக்கிறது கண்டிப்பா ஒரு கொடுமையான விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாய்க்கு ஏற்கனவே ஒரு செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம குடுத்திருந்தோம். சிம்ப்டம்ஸ் எல்லாமே நல்லா குறைஞ்சு ஒரு 15 டேஸ்ல அவன் கொஞ்சம் ரிலீவ் ஆகி வந்திருக்கிறான். பட் அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து கன்டின்யூ பண்ண ஒரு சந்தர்ப்பம் இல்லாததுனால, அவங்க அப்படியே வந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஒரு 1 1/2 மந்த்ஸ் தாண்டி, இப்போ வந்து திரும்ப அவனுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் நல்லாவே அக்ரிவேட் ஆகி ஒரு சிச்சுவேஷன்ல இப்போ வந்திருக்கிறான். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளம் அதாவது சோரியாசிஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் உள்ளங்கால்ல வரக்கூடியது, உள்ளங்கையில வரக்கூடியது, இதெல்லாமே எதனால ஏற்படுது அப்படின்றது வந்து நெறைய அ யோசனை எல்லாமே ஒவ்வொரு ஆளுக்கும் இருந்துட்டு இருக்கும். யூசுவலா 2டே மேட்டர்ல வந்து சயன்ஸ்ல இத முடிச்சிடுறாங்க. ஜெனடிக் அண்ட் என்வைரன்மென்டல் அப்படின்னு இது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இவங்களுடைய ஜீன்லயே இந்த குறிப்பிட்ட ப்ராப்ளத்துக்கான ஃபேக்டர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. HLA CW6 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் பெரும்பாலான அந்த பல்மோபிளான்டார் சோரியாசிஸ் நபர்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தென் என்வைரன்மென்டல் அப்படின்னா என்ன? சுற்றுப்புற சூழல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது சுத்தி இருக்கக்கூடிய ஒரு அலர்ஜிக் மெட்டீரியலா இருக்கலாம், அல்லது சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொல்யூட்டட் ஏரியாவா இருக்கலாம், அல்லது சுத்தி இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் உள்ள சேஞ்சஸா இருக்கலாம், அல்லது நம்ம பாடியில ஏதாவது சின்ன 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 அன்வான்டட் டிசீஸ் அல்லது சீசனல் டிசீஸ் அதாவது வந்து அந்த என்வைரன்மெண்டல் டிசீசஸ் வந்து அது முழுமையா செட்டில் ஆகாம இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இன்னும் சில பீப்புளுக்கு ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாவினால கூட இந்த ப்ராப்ளம் இனிஷியேட் ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அட் எனி காஸ்ட் ஜெனட்டிக் அண்ட் என்வைரன்மெண்டல் இந்த மாதிரி என்ன ஒரு காரணத்தினால இந்த ப்ராப்ளம் வந்தாலுமே இந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணக்கூடிய விஷயத்துல தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பாய்க்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியும், அதுதான் நம்மளோட இப்போ தேவையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக இந்த ப்ராப்ளத்தை டெர்மட்டாலஜி டாக்டர்ஸ் டீல் பண்ணும்போது சிம்பிளாக வந்து இது க்யூரபிள் கிடையாது அப்படின்னு சொல்றதுனால என்ன ஆகிடுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் டிப்ரெஸ்ட் சிச்சுவேஷன்ல அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகிறது வழக்கமாக இருக்குது. ஈவன் தோ அதாவது புக்கு படி, மெடிக்கல் டெக்ஸ்ட் படி இது வந்து க்யூரபிள் இல்லை அப்படின்றதும், இந்த ப்ராப்ளம் வந்து அன்னெசரியா க்யூர் பண்ணிடுறேன்ற மாதிரி நிறைய டாக்டர்ஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலையும் இதுக்கு சர்டன் லிமிடேஷன்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கு அப்படின்றது தான் உண்மையான விஷயம். பட் நம்ம பார்க்கும்போது யூஸ்வலா ஒரு 100 பேஷண்ட் நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னா, இதுல 80 to 90 பேஷண்ட்ஸ் வந்து அவங்க பிளசண்டான லைஃப் வந்து ரன் பண்றதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் கொடுக்க முடியுது.
அதில் பலருக்கு திரும்ப வர்றதில்லை. பட் அது திரும்ப வராது அப்படின்னு வந்து நம்ம டாக்குமெண்டடாவோ ரிட்டனாவோ அல்லது கமிட்டடாவோ சொல்ல முடியாது அப்படின்றது ஃபேக்ட். ஏன்னா இது வந்து ஒரு சயின்டிஃபிக் இஷ்யூ. திரும்ப ரிப்பீட் ஆகுதா, திரும்ப வருதா, இந்த இது எல்லாமே அப்சர்வ் பண்ணி தான் இது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். எனிவே இந்த பாய்க்கு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்பெஷலி மேடு ஆயின்மெண்ட் சொல்லிக்கிட்ட அடல்ட்டு யூஸ் பண்ணக்கூடிய சேம் மெடிசின்ஸ் வந்து இந்த பாய்க்கு யூஸ் பண்ண முடியாது. அவனோட ஸ்கின் கண்டிஷன் வேற. ஸோ அவனுக்கான ஸ்பெஷலைஸ்ட் மெடிசினும் இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய மெடிசின்ஸும் சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி தம்பி வந்து சாப்பிட ஆரம்பிக்க போகிறாரு. கரெக்டாக ஃபாலோ பண்ணுவார் அப்படின்றத நம்ம எதிர்பார்ப்போம். இந்த பாயோட அப்கமிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே திரும்ப நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.